காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து, மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில் வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடுமிப்பிடியும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு தான் மிச்சம். இந்த லட்சணத்தில் ஊருக்கே தெரிஞ்ச நியூஸ அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினி என்பதை நிரூபிச்சிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெயர்களுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அதிமுகவை மொத்த அழிவு பாதையில் அழைச்சிக்கிட்டு போற பழனிசாமி நம்மை பார்த்து இதுக்கு தான் இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல் என்று சொல்லி இருக்கிறார். வழக்கமாக அமாவாசையை பார்த்து ஆரிடம் சொல்ற பழனிசாமி இந்த முறை தவறான வருடத்தை சொல்லி இருக்கிறார். சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தொடங்கி அம்மையார் சசிகலா வரைக்கும் துரோகங்களை செஞ்சு முதுகலை குத்தின பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவை கைப்பற்றி பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுட்டு ஏகத்தலமா பேசிக்கிட்டு இருக்கிறார். தன்னிலை உணராம ஆணவத்தில் ஆடுனா என்ன நிலைமைன்னு பழனிசாமி இன்னும் உணரவே இல்லை. அதிமுகவை நான் உடைக்க நினைச்சேன்னு அபாண்டமா பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கு வாய்ச்ச அழிவு சக்தியான பழனிசாமி தலைமை பண்பும் அடக்கமும் இல்லாம சொந்த கட்சியினரே துரத்தி விட்டுட்டு சந்தர்ப்பத்துக்காக கூட்டணி கட்சிகளுக்கு கூட துரோகங்கள் செஞ்ச பழனிசாமி இப்படி பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்படணும். அதிமுகவில் இருந்து விலகினவங்க இன்றைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றதை பார்த்து வயிறெறிஞ்சு இப்படி பேசியிருக்கிறார். திமுகவிலிருந்து பிரிஞ்சதுதான் அதிமுக. திராவிட இயக்க உணர்வில் இருந்து விலகி அந்த இயக்கத்தை தவறான பாதையில பழனிசாமி கொண்டு போகும்போது பலரும் விலகுறாங்க, நம்முடைய தாய் கழகத்துக்கு திரும்புறாங்க. இதுல தவறில்லையே. வழி தவறி போய் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்வதுதான் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பாஜகவுடைய பாதமே சரணாகதின்னு இருக்க பழனிசாமிக்கு புரியாது. தடமாறி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரித்து வாக்களித்தது யார்? இந்தியா முழுக்க அதுக்கு எதிராக இஸ்லாமிய பெருமக்கள் போராடினப்போ எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார்னு ஏகத்தலமா கேட்டது யார்? வெயில், மழை, குளிர் இதெல்லாம் பார்க்காம தலைநகர் டெல்லியில விவசாயிகள் மாசக்கணக்கில் போராடினப்போ 3 வேளாண் சட்டங்களை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம அவங்களை எல்லாம் புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி வாய்க்கூசாம பேசுறது யாரு? துரோகம் செய்யணும், அதையும் டிசைனா செய்யணும்னு நினைக்கிற பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்ய அமைத்திருப்பதுதான் டப்பா இன்ஜினுடைய என்டிஏ கூட்டணி. துரோகத்திற்கு துரோகமே துணை என்பது போல அமைந்திருப்பதுதான் என்டிஏ கூட்டணி. என்டிஏ